ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். குளோபல் லெவல் அப்டேட்ஸு, எக்ஸிஸில் கம்பெனிஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட டவுட்ஸ் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விமன்ஸ் டே. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி விமன்ஸ் டே. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது விமன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் நான் நிறைய வாட்டி வாட்ச் பண்ணியிருக்கிறேன். விமன்ஸ் எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி விமன்ஸ் டே. ஸோ நவடேஸ் பார்த்தீங்கன்னா விமன்ஸும் எல்லா செக்டார்லேயுமே வளர்ந்துட்டு வராங்க. ஸோ வளர்ந்துட்டு வரணும். ஏன்னா விமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் இருந்தால் தான் நாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்ரோத் செக்மெண்ட்டுக்கு போகும். ஸோ எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அகேன் ஹாப்பி விமன்ஸ் டே. ஸோ விமன்ஸ் டேனால் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அதுலேருந்தே சில 2 கோட்ஸை பேசிட்டு நான் போகிறேன். ஸோ ஆக்சுவலி இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விமன்ஸோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷனை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி சில விமன்ஸ்லாம் இப்போ பேசும்போது ஒரு விமன் வேலைக்கு போனால் விமன் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சில கோட் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பட் ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது 2023 அதே 2017-18 அந்த காலகட்டத்திலலாம் பார்க்கும்போது ஆக்சுவலி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் உமன் பார்க்கும்போது 17 to 18 அந்த பீரியடில் 22.9% அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 23 அது 37% வளர்ந்துருக்கு. எவ்வளோ பெரிய க்ரோத் பாருங்கள். ஜஸ்ட் 5 இயர்ஸில் 15% கிட்ட பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்சிங் ஹவுஸ் ஹோல்ட் ஹேபிட் ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அது இல்லாமல் விமனோட ஃபினான்ஷியல் ஆட்டோனமியில் வந்து பார்க்கும்போது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் கிட்டத்தட்ட 56% ஆஃப் த விமன் வந்து மேபி இதே க்ரோத் ட்ரெண்டில் போச்சுன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அந்த செக்மெண்ட்டில் 56% வளரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ விமன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல 56% விமன் வந்து இண்டிபெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இண்டிபெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வே சொல்லுது. ஸோ விமன்ஸோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஃபைனான்ஸில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசிவ் இன்வெஸ்டிங்கில் பார்க்கும்போது விமனோட பார்ட்டிசிபேஷன் ஆக்சுவலி 2026 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வளரும் விமன் செக்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ விமனோட பார்ட்டிசிபேஷன் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பயங்கரமாக வளர்ந்துருக்கு பாஸ்ட் 5 இயர்ஸில். அதாவது 4 இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா விமனாக இருக்கிறாங்க. ஸோ விமன் வந்து பெருசாக அப்ரோச் பண்ணுறது நீ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல்ஸ் நெக்ஸ்ட் வந்து அசட் கிளாஸஸ் ஸ்கீம்ஸு அடுத்து பேசிவ் இன்வெஸ்டிங் குறிப்பாக இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு ETF இதில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க லோ காஸ்ட் ரூல் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருசாக அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. விமனோட இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க ஒரு கல்லில் 2 மாங்க மாதிரி. அது வந்து பியூட்டி பர்பஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிங் பர்பஸ் தலைமுறையாட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டில் வந்து கோல்டில் பார்த்தீங்கன்னா பெருசாட்டி விமன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்குமே ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஆக்சுவலி கிட்டத்தட்ட 3% பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 செஷனில் விழுந்திருக்கு. இதில் 5 கீ ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம அந்த வாரத்தில் வாட்ச் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ குளோபல் லெவலில் போகிற US இஸ்ரேல் ஈரான் வார் இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸும் இஸ்ரேலும் அலைன்ஸ் வச்சு ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரான் வந்து யூஎஸோட மிலிட்ரி பேஸ் வந்து பக்கத்தில் இருந்த அந்த கல்ஃப் ரீஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அங்கே அதை குறி வச்சு அடித்தாங்க. ஈரான் வந்து கல்ஃப் ரீஜனை டார்கெட் பண்ணாங்க. இப்போ ஈரானோட பிரைம் மினிஸ்டர் சொன்னது என்னன்னா, ஈரானோட அதிபர் ஆர் பிரைம் மினிஸ்டர் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரில. ஸோ அவங்க சொன்னது என்னன்னா, நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் கல்ஃப் கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி. பட் அவங்க அந்த அட்டாக் பண்ணதெல்லாம் இனி ஸ்டாப் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு தெரில. பட் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் பார்க்கும்போது ஈரான் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற பிட் ஹெக்ஸத் அவர் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த வார் வந்து ஒன்லி ஜஸ்ட் பிகன். ஸோ இதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. வார் கண்டினியூ தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ திங்க் என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து ஏதோ ஆட்டை போட்டுறதுக்கு அமெரிக்காக்காரன் பிளான் போட்டிருக்கான். அது இல்லாமல் அடுத்த டார்கெட் அவங்களுக்கு கியூபாவும். ஏன்னா எல்லா நாடுமே அமெரிக்காவுக்கு அப்பா வீட்டு சொத்துல, அதனால அவங்க வந்து எல்லாத்தையுமே படிப்படியாக கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து தட்டி கேட்டால் தான் இதெல்லாம் ஸ்டாப் ஆகும். இல்லைனா இவங்க வந்து ஏதோ அவங்க தான் வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க குட்டி நேஷன்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த டார்கெட்டு கியூபாவான். அது வந்து ட்ரம்ப் ஓப்பனாகிட்டே சொல்கிறாரு. ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நியர்லி $90 கிட்ட வந்தாச்சு. ஸோ இதே ட்ரெண்ட் நீடிச்சா அது எங்கே போகும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆக்சுவலி லாஸ்ட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது $92.69 per barrel அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அது வந்து 100 டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இந்த சிச்சுவேஷன் என்ன 2-3 வீக்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா அது $150 போகும் க்ரூட் ஆயில். என்னோட அசம்ஷனாக தான். ஏன்னா கத்தாரோட எனர்ஜி மினிஸ்டரே பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணுறாரு. ஆஃப்டர் தட்
லாஸ்ட் 3 டேஸ் பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதத்தில் மட்டுமே, அதாவது ஃபெப்ரவரி அதுலேருந்து பார்க்கும்போது, ஃபெப்ரவரி லாஸ்ட்லேருந்து இவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு 30,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து வெளியே எடுத்திருக்காங்க இந்த மிடில் ஈஸ்ட்டு ஈரான் இஸ்ரேல் வார்னால. அது இல்லாமல் எல்என்ஜி சப்ளை பார்த்தீங்கன்னா தடைப்படுது. ஸோ அது இல்லாமல் எல்என்ஜி சப்ளை பாதிக்கப்படுறதுனால ஃபெர்டிலைசர் எல்லாமே அடி வாங்குது. ஸோ மோஸ்ட்லி கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று ஒரு கம்பெனிஸ் நாங்கள் நீம் யூரியா தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸோட ஜாப் டேட்டா வந்துருந்துச்சு, அதுவும் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி பியூரோ ஆஃப் லேபர் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி 92,000 டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,26,000 ஜாப்ஸ் வந்து ஜான்வரியில் டவுன்வர்ட்லி ரிவைஸ் கெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 30% வளர்ச்சி காமிச்சிருக்கு. ஸோ அதோட ரெவன்யூ போல் பார்க்கும்போது 30,000 கோடியிலேருந்து 35,000 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது 30% ஆனுவலி க்ரோத் காட்டுது. ஆனுவலி 30% வளர்ந்துட்டு வருது. ஸோ இதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 80 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 40% 50% க்ரோத் காணுது. 40% 50% ஆஃப் ஜிடிபியாக இருக்குது. கரண்ட்லி அது 16 to 17% அந்த ரேஞ்சில் க்ரோத் காட்டுது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸிக்யூட்டிவ் எப்படி ஆன்டிசிபேட் க்ரோத் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன், கம்ப்ரஷன், ஃபின்டெக் காம்படிஷன், எவால்விங் டிஸ்ட்ரிபியூட்டர் ரோல் இதில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரேட்டல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 26.72 crores ஒர்த் ஆஃப் லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சப்ளை அண்ட் லே ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரேட்டல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா சியரா, ஸோ இது வந்து லான்ச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் 14,000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸ் ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸ் வந்து ஹையஸ்ட் எவர் மந்த்லி சேல்ஸ் எப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 12 monthsோட ஹோல்சேல் பார்க்கும்போது 6 லட்சம் யூனிட்ஸ் கிட்ட அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதில் அந்த டாடா சியரா எஸ்யூவி மாடலு ரீசென்ட்லி லான்ச் பண்ணது 14,394 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி எண்டு வரைக்கும் விற்றுருக்குறாங்க. ஸோ இது வந்து ஜான்வரி 15 வந்து கஸ்டமர்ஸுக்கு டெலிவரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்கு விற்றுருக்காங்க. ஜான்வரிலேயே அவங்களோட சேல்ஸு 70,000 மேலே இருந்துச்சு. இந்த மாதமாக அவங்களோட சேல்ஸு 60,000 மேலே இருந்துச்சு. டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் நல்ல சேல்ஸு. அது இல்லாமல் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா, டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க. அது நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எனக்கெல்லாம் பார்க்கும்போது. வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு, இவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து 3,000 கோடி பாண்ட் சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கூப்பன் ரேட் 8.75%லேருந்து 9% ஆஃபர் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 3,000 கோடி பாண்ட் சேல் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் தட் வேதாந்தாவில் வந்த அப்டேட்டு, உமன் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட கோர் இன்ஜினியரிங் பிளான்ட் ஆப்ரேஷன்ஸில் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் பிளான்ட்ஸ் எல்லாமே சிஸ்டத்தை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேல விமன்ஸோட கான்ட்ரிபியூஷன், விமன் ப்ரொஃபஷனல்ஸை வந்து அவங்க வாழ்த்தி இருக்கிறாங்க. குறிப்பாட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட டால்வண்டி சாபோ பிளான்ட்டில் கிட்டத்தட்ட விமன்ஸோட பொசிஷன் 52% இருக்குது. அது இல்லாமல் வேதாந்தாவோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில், வேதாந்தா கம்பெனியோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் 29% பார்த்தீங்கன்னா விமனோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் கண்ட்ரோல் ரூம்ஸு, ஆஷ் பிளான்ட்ஸு, கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்ஸு, வாட்டர் சிஸ்டம், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை எல்லா ஏரியாலுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலி மென்னு தான் டாமினேட் பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து விமன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸு, இவங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்லேருந்து தனியாட்டு டிமர்ஜர் ஆகி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Q3யோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் ஒரு 6% விழுந்திருக்கு, 222 கோடி. வால்யூம் க்ரோத் 1% மேலே இருக்குது. இது போக எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 64 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிட்டா லாஸ் ஆக்சுவலி இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது அட்ஜஸ்டட் மெட்ரிக்ஸில் அது வந்து 83.80 crores இருக்குது. அது இல்லாமல் கிராஸ் மார்ஜின் 41.5% இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் ஒரு 94 crores சம்திங் அவங்களுக்கு போயிருக்குது. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி வால்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஓப்பன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா மேக்னம் ஐஸ்கிரீம்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. 26% ஆஃப் ஸ்டேக் 21.33 rupees per ஷேருக்கு வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி மேக்னம் ஐஸ்கிரீம் கம்பெனி ஹோல்ட் கோ 1 நெதர்லாண்ட் பிவி அதில் வந்து 26% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபரில் இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குவாலிட்டி வால்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்க்கும்போது HDFC பேங்க், ICICI பேங்க், அது இல்லாமல் ஒரு 5 அதர் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் HDFC பேங்க், ICICI பேங்க்கில் வந்து ஸ்டேக்கை ஆடும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 ஸ்டாக்கில் வந்து ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது சந்தீப் தண்டோ, அவங்க தான் வந்து அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த குவான் மியூச்சுவல் ஃபண்டை. இவங்க HDFC பேங்க், ICICI பேங்க்,
அது போக ஒரு 5 அதர் ஸ்டாக்ஸு அதை வந்து ஃபெப்ரவரியில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ளஸ் ஒரு 3 ஸ்டாக் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபண்டு பார்க்கும்போது. நியூ என்ட்ரன்ஸ் நீ பார்க்கும்போது ஃபெப்ரவரியில் மணப்புரம் ஃபினான்ஸில் ஒரு 73.85 லேக் ஷேர் வாங்கியிருக்காங்க. ஐசிசி பேங்க்கில் 42.65 லேக் ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 13.95 லேக் ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆரோபிண்டோ ஃபார்மா, எனாமி, ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா, சுதீப் ஃபார்மா இதெல்லாமே நியூ என்ட்ரன்ஸாக இருக்குது. எங்கே ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் 2.95 crore ஷேர் விற்றுருக்குறாங்க. அடுத்து பார்க்கும்போது சில ஸ்டாக்ஸு ஒரு 3 ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், பிஏஎஸ்எஃப் இந்தியா, மிண்டா கார்பரேஷன் இதுலேயும் எக்ஸ்போஷரை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில ஸ்டாக்ஸில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் பாக்ஸ், கேப்ரி குளோபல் கேபிட்டல், மேரத்தான் நெக்ஸ்டன் ரியாலிட்டி, வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டேக் வச்சுருப்பாங்க. பட் அதில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட் எக்ஸிட் பண்ணது ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸில் வந்து கம்ப்ளீட் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் சில ஒரு 85 ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது ஸ்டேக்கை வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. அதில் வந்து எந்த வித சேஞ்சஸும் பண்ணாமல் வச்சுருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அப்ரூவல். ஆக்சுவலி இவங்க அந்த பேங்கோட டிரான்சிஷன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேருந்து யூனிவர்சல் பேங்காட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காத அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ், இந்தியன் ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து $4.88 பில்லியன் அளவுக்கு மேலே போயிருக்குது. ஸோ ரெக்கார்ட் ஹை $728.5 பில்லியன் இருக்குது February 27 எண்டிங் படி பார்க்கும்போது. இது இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.